கண்டிப்பாக ஓவியா. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று முன்தினம் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டின் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். குறிப்பாக இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் பட்ஜெட் தொடர்பான விவாதமானது நேற்றைய தினம் நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து இன்றைய தினமும் பட்ஜெட் மீதான விவாதமும் நடைபெற உள்ளது. குறிப்பாக வரும் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை இந்த பட்ஜெட்டின் கூட்டத்தொடரானது நடைபெறும் என அப்பாவு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் 2வது நாளாக பட்ஜெட் மீதான விவாதமானது நடைபெற உள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் இந்த சூழலில் சட்டப்பேரவையில் நேற்று 7.5% தற்பொழுது வரை திமுக காரணம்தான், நிறைவேற்றிய சதவீதத்திற்கு திமுக காரணம்தான் என இபிஎஸ் அமைச்சர் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பிற்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு திமுகவின் போராட்டம் காரணமாகவே அமல்படுத்தப்பட்டது என அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேசியிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் நேற்றைய தினம் அமளியில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து நீட் விவகாரம் குறித்தும் பேசிய எடப்பாடி பழனிசாமி நீட்டை திமுகவால் ரத்து செய்ய முடிந்ததா எனவும் நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக சாதித்தது என்ன எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். தொடர்ந்து தற்பொழுது மேலும் திமுக ஆட்சியில் மட்டும் உற்பத்தி அதிகம் எனவும் கூறுவது தவறு எனவும் அதிமுக திமுக என 2 கட்சிகள் ஆட்சினால்தான் தமிழ்நாட்டில் 11.19% வளர்ச்சி எட்டியுள்ளது என்றும் தொடர்ந்து விளம்பரம் தேடும் செயலில் மட்டும்தான் தமிழக அரசு ஈடுபட்டு வருவதாகவும் நாங்கள் செய்ததை வைத்து கூட விளம்பரம் தேடிக்கொள்ளவில்லை எனவும் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி தனது உரையில் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இன்றைய தினம் சட்டப்பேரவையின் இடைக்கால பட்ஜெட்டின் கூட்டத்தொடரில் விவாதமானது நடைபெற உள்ளது. தொடர்ந்து சட்டப்பேரவையில் இன்றைய தினம் விவாதத்தில் பல கேள்விகளை முன்வைக்க உள்ளார். 3வது தினமான இன்றும் சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி பல கேள்விகளை முன்வைக்க இருக்கும் நிலையில் குறிப்பாக இன்றைய தினம் பட்ஜெட் மீதான விவாதத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல காரசாரமான கேள்விகளை எழுப்ப உள்ளார். மேலும் அதில் சட்டமன்றம் ஆண்டுக்கு 100 நாட்கள் நடைபெறும் என்றும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் பல்வேறு தரப்பினர்கள் போராட்டங்களுக்கு அரசு உரிய தீர்வுகள் காணவில்லை என்றும் தொடர்ந்து அவர் இன்று பேரவையில் கேள்விகளை எழுப்ப உள்ளார் எனவும் தகவல் கிடைத்துள்ளது. எனவே இன்றைய தினமும் சட்டப்பேரவையில் பரபரப்பான சூழலானது நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் சட்டப்பேரவையில் பேருந்து நிலையம் சத்துணவு, இருவழிச்சாலை, சத்துணவு மையம், நியாய விலைக்கடை, துணை மின் நிலையம், கூடுதல் வகுப்பறை மையம், பயிற்சி நிலையம் என பலவற்றை குறித்து இன்றைய தினம் வினாக்கள் எழுப்பப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.